முத்துராமலிங்க தேவர் தமிழ் சமூகத்துக்காகவும் இந்திய ஒருமைப்பாட்டுக்காகவும் பாடுபட்டவர். அவர் ஒரு தேசியவாதி, ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. அவர் நம்ம ஒரு கட்டமாக இந்த ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே அடைச்சி இன்றைக்கி ஒரு சில அரசியல் தலைவர்கள் அதை தவறுதலாக காட்டிக்கிட்டு சித்தரிச்சிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முக்குளத்தோர் சமுதாயத்தோட தலைவராக ஒரு சிலர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் முக்குளத்தோர் சமுதாய தலைவர் கிடையாது. அவர் ஒரு தேசிய தலைவர். அவர் மேலே இருக்கிற அந்த பற்றின் காரணமாக, மதிப்பின் காரணமாகத்தான் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னைக்கு அவர் வழிபாடுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இருக்கட்டும், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுமே சரி, இப்பொழுது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, எப்பொழுதுமே முக்குளத்தோருக்கு ஒரு இணக்கமான ஒரு நட்புறவு கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. அது அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு எந்த வகையிலுமே இப்போ கிடையாது, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எந்த ஒரு நல்லதும் செஞ்சது கிடையாது. இன்னைக்கு எங்கேயுமே இந்த பிரிவினவாதன்றது எந்த சமுதாய மக்களுக்கும் எங்களுக்கும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாக தான் பார்க்குறோம். உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆயிடுச்சு. உங்களோட அதிகாரம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 5 மாதம் தான் இருக்குது. வருகின்ற மே மாதம் வந்துருச்சுன்னா உங்களுடைய கதை முடிஞ்சிருச்சு. உங்கள் நாடக கம்பெனி மொத்தமாக மூடிட்டு வழக்கம் போல் நீங்கள் ஆந்திராவுக்கோ இல்லை திருவாரூருக்கோ கிளம்ப வேண்டிய சூழல். தமிழக மக்கள் இதை கரெக்டான பதிலடியாக கொடுப்பாங்க. இவங்க ஏன் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க? இதுதான் நாங்கள் ஒட்டுமொத்த முக்குளத்தோர் மட்டுமல்லாமல் அனைத்து தமிழ் சமூகம் சார்ந்தும் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இதுவரையிலும் எந்த பதிலும் கிடையாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ராகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படையின் நிறுவன தலைவர் SRK ராஜேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது ஃபர்ஸ்ட் தேவர் ஜெயந்தி அப்படிங்கிறது வருஷம் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒண்ணு. இப்போ தேவர் தமிழ் இனத்துக்கு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. குறிப்பாக ஒற்றுமை அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கும் பார்த்தா அதாவது சாதிய மோதல்கள், அதாவது தேவர் இனத்தை முன்னிட்டு அப்படின்னு கூட எல்லா செய்திகள்லயுமே பாக்குறோம். ஆனா அன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு குறைவு. ஸோ தேவர் தமிழ் இனத்துக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஒற்றுமை குறித்து நீங்க என்ன சொல்லுவீங்க? பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்குளத்தோர் எங்களுடைய பசும்பொன் சித்தர் பெருமகனாராக நாங்கள் வணங்கக்கூடிய ஐயா முத்துராமலிங்க தேவர் தமிழ் சமூகத்துக்காகவும் இந்திய ஒருமைப்பாட்டுக்காகவும் பாடுபட்டவர். அவர் ஒரு தேசியவாதி, ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. அவர் நம்ம ஒரு கட்டமாக இந்த ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே அடைச்சி இன்றைக்கி ஒரு சில அரசியல் தலைவர்கள் அதை தவறுதலாக காட்டிக்கிட்டு சித்தரிச்சிட்டு இருக்காங்க. தேவர் திருமகனார் பொறுத்த வரைக்கும் அனைத்து சமூக மக்களுக்காக போராடியவர். எல்லாருக்குமே அனைத்து சமூக மக்களும் முன்னேற்றமாகணும், அவங்களுடைய வாழ்வியல் முன்னுக்கு கொண்டு வரணும், பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் மரபுகள் அனைவரும் மேலே வரணுன்றதுக்கு முழு மூச்சாக போராடினார். என்றைக்குமே தன் சமூகத்தை சார்ந்து எதற்காகவும் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தன்னிச்சையாக செயல்பட்டது அப்படின்றது வரலாறு கிடையாது. இதுதான் உண்மை. ஓகே. அந்த ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இப்ப அன்னைக்கு இருந்த அளவை விட இன்னைக்கு குறைஞ்சிருந்தாலும் இன்னும் இந்த தமிழ் இனம் ஒன்றுபடணும், ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவர் சொன்ன முன்மொழிஞ்ச என்ன விஷயங்களை வச்சு நீங்க வலியுறுத்துவீங்க? தேவர் ஐயா சொன்ன முன்மொழிகளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேசியத்தின் மேலே தமிழக மக்களுக்கு நம்பிக்கை வரணும், தேசியத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடக்கக்கூடிய ஆட்சிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு சமுதாய ரீதியான ஆட்சியை தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் மக்களுக்கான ஆட்சி நடக்கலை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தெலுங்கர்களோட ஆட்சியாக தான் தமிழக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை எங்களுடைய பசும்பொன் சித்தர் எங்களுக்கு அறிவித்தது என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ஒன்றிணையணும், அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணையணும். அப்போது நம்ம இந்த தேசிய அரசியலை கொண்டு வரணும்.
மக்களுக்கு வந்து நல்ல புரிதல் கொண்டு வரணும். நீங்க சொல்றது தமிழ் தேசியம் மாதிரி. இது தமிழ் தேசியன்றது எல்லாமே ஒண்ணுதான். இங்க வந்து பிறப்பால் வந்து அனைவரும் சமம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தமிழ் தேசியம் போது அப்போ தமிழ் தேசியத்துல எந்த இடத்துல பிரிவினவாதம் இருக்கு? தமிழ் தேசியன்றதோட முழு கருத்து பார்த்துட்டீங்கன்னா அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணையணுன்றது தான். தமிழ் குடிகள் இன்னைக்கு ஒவ்வொரு சமுதாயமா பிரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, பிரித்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தவிர்த்துட்டு அனைவரும் தமிழர்களாக ஒன்றிணையணும். அதை தான் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய முன்னோர் வந்து ஐயா பசும்பொன் சித்தர் பெருமகனார் வந்து எல்லாருக்கும் கொடுத்து ஒரு வாக்குறுதி. அந்த வழிமுறையில தான் அவர் பின்பற்றி வாழ்ந்தார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து அங்க போறாங்க, நினைவிடத்துக்கு போறாங்க, தேவர் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க. ஸோ வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, தேவரோட புகழ் பற்றி சொல்றாங்க. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது அப்போ எல்லா தலைவர்களுமே இவங்க வந்து வாக்குக்காக இல்லாமல் தேவர் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த மரியாதை நிமித்தமா தான் போய் மரியாதை செலுத்துறது எல்லாமே நடக்குதா? அரசியல் கட்சிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து எங்களுடைய குரு பூஜை நிகழ்ச்சியில் வந்து அனைத்து அரசியல் பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். இதை எப்படி பார்க்கணும்னா, மொத்தத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தோட தலைவராக ஒரு சிலர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முக்குளத்தோர் சமுதாய தலைவர் கிடையாது. அவர் வந்து ஒரு தேசிய தலைவர். அனைத்து மக்களுக்காக போராடியவர், அதுக்காக குரல் கொடுத்தவர், இந்திய சுதந்திரத்துக்காக நிறைய பெரும்பாடுபட்டவர்கள். நம்மளுடைய மாவீரன் நேதாஜி அவர்களுக்கு வந்து இங்கே நம்ம தென் தமிழகத்திலிருந்து இராணுவத்திற்கு ஆளை அனுப்பி அந்த அளவுக்கான ஒரு ஈடுபாடில் தேசியத்தின் மீதும் தெய்வீகத்தின் மீதும் நம்பிக்கை உடைய அந்த மாதிரி இருந்தவர் தான் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த வகையில் அனைத்து சமூக மக்களுக்குமே எங்களுடைய தேசிய தலைவரை பிடிக்கும். அவருடைய கொள்கையில், அவருடைய சித்தாந்தம், ஆன்மீகத்தின் மீது அவருக்கு இருந்த நாட்டம், ஒரு மனிதன் வந்து எப்படி வாழ வேண்டும், சுய ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், எப்படி அவனுடைய வாழ்வியலை கட்டமைக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்தவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த அடிப்படையில் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து அவரை வந்து வணங்கி அவரோட ஆசையை பெற்றுக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி முருகருடைய கோயில் வந்து 6 படை முருகர் என்று நம்ம எல்லாருமே வணங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 7ஆம் படை வீடாகத்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட குரு பூஜை நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அப்போ தலைவர்கள் வந்து மரியாதை செலுத்துறது அப்படிங்கிறது அந்த வாக்கு அப்படிங்கிறத தாண்டி தான் மரியாதை நிமித்தமாக தான் வந்து மரியாதை செலுத்துறாங்க எல்லாருமே தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும். கண்டிப்பா இப்போ தலைவர்கள் வந்து எங்கேயுமே வந்து இந்த இடத்துக்கு நம்ம குரு பூஜையில போய் கலந்துக்கிட்டோம்னா முக்குளத்தோர் வந்து நமக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு யாரும் சிந்திக்கிறது கிடையாது. அவர் மேல இருக்க ஒரு பற்று, அவர் மேல இருக்கிற அந்த பற்றின் காரணமாக, மதிப்பின் காரணமாகத்தான் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னைக்கு அவர் வந்து வழிபாடுறாங்க. இதை வந்து நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது. இதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கும்போது 13 கிலோல தங்க கவசம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ சட்டப்பேரவை வளாகத்துல வந்துட்டு அந்த அவருக்கு வந்து முழு உருவ படம் அதை வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அதிமுக ஆட்சி காலத்துல செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா இபிஎஸ் அவர்கள் எனக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. அப்போ அதிமுக ஆட்சிக்கும் தேவர் அவர்களுக்கும் இடைப்பட்ட அந்த நெருக்கம் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு? அதிமுக ஆட்சி காலத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இருக்கட்டும், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுமே சரி, இப்பொழுது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, எப்பொழுதுமே முக்குளத்தோருக்கு வந்து ஒரு இணக்கமான ஒரு நட்புறவு கொண்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மக்களுக்கு நம்ம வந்து இந்த எங்களுடைய மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தவர் எங்களுடைய பசும்பொன் சித்தர் முத்துராமலிங்க ஐயா. அப்போது இவருடைய வழி தோன்றல வந்தவங்க, இவரோட வாழ்வியலை பின்பற்றி வரக்கூடிய இந்த சமுதாயம் என்னைக்கும் தவறான பாதைக்கு செல்லாது, மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துக்காக நிற்பாங்க, மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு குரல் கொடுப்பாங்க. எங்கு தவறு என்றாலுமே அதில் முதல் குரலாய் வந்து முக்குளத்தோரின் குரல் இருக்கும் அப்படின்றதுல வந்து அதிமுகவின் நிலைப்பாடு. அதே மாதிரி அதிமுக வந்து அதை முக்குளத்தோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு அதிமுகவுக்கு நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், எங்களுடைய தேவைகள் இவை அனைத்தையும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. அது அந்த அடிப்படையில் தான் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து 13 கிலோவில் வந்து தங்க கவசம் அணிவிச்சாங்க பசும்பொன்ல ஐயா சிலைக்கு. அதே மாதிரி தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஆட்சிக்கு வந்த உடனே
சட்டமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு தேசிய தலைவர், ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்படின்னுட்டு அந்த அடிப்படையில் அவருடைய திருவுருவ படத்தை வந்து சட்டமன்ற வளாகத்தில் வச்சாங்க. அப்போது எங்களுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது ஒரு மிகவும் ஒரு நெருக்கமானது, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு உறவாக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப இந்த தங்க கவசம் கொடுக்கறது சீமான் அவர்கள் கூட கேட்டிருக்காங்க, தங்க கவசம்லாம் எதுக்கு அப்படின்லாம் கூட. அப்போ இந்த தங்க கவசம் அணிவிக்கிறது, அப்புறம் வந்து சிலை திறக்கிறது, இதையெல்லாம் தாண்டி இந்த சமூக மக்களுக்கு அதிமுக செய்த விஷயங்கள் என்ன? இப்போ சீமான் அண்ணன், செந்தமிழன் சீமான் அண்ணன் வந்து தங்க கவசம் எதுக்கு, அது எதுக்குன்னு கேள்வி கேட்குறாரு. இப்போ நாங்கள் கேள்வி கேட்குறோம், தமிழகத்தில் வந்து ஈவேரா ராமசாமி பெரியாரோட சிலை எதுக்கு? இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதியோட சிலை எதுக்கு? அவருடைய பேரில் எதுக்கு எல்லா இடத்துலையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையும் கலைஞர் பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம்னு வைக்கிறீங்க? இவங்க தான் தமிழகத்தை வடிவமைச்சாங்களா, இல்லை இவங்க தான் தமிழ்நாட்டை உருவாக்குனாங்களா? அதுக்கு இப்படி இது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து வந்து ஏற்புடையதல்ல. அவர் வந்து காலநிலைக்கு ஏற்ற போது ஒவ்வொரு கருத்துக்களை வந்து தெளிச்சிட்டு போயிடுவார். அதனால அவருடைய கருத்தை வந்து நாங்கள் பெருசாக வந்து எடுத்துக்கிறது கிடையாது. எங்களுக்கு அவர் மீது எந்த ஒரு விமர்சனமும் கிடையாது. சரி, நான் அப்படியே திமுகவுக்கு வரேன். இப்போ திமுகவுக்கும் தேவர் அவர்களுக்கும் இடையில அந்த நெருக்கம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? திமுக அரசு இந்த சமுதாய மக்களுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எந்த வகையிலுமே இப்போ கிடையாது, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எந்த ஒரு நல்லதும் செஞ்சது கிடையாது. இது நாங்கள் அடித்து சொல்லுவோம். ஏன்னா திமுகவோட அஜெண்டா வந்து முக்குளத்தோரோட வாக்கு வங்கியை வாங்கணும். அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த முக்குளத்தோருக்கு நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்ற ஒரு பொய்யான அறிக்கை கொடுப்பாங்க. அதையும் முழுமையாக வந்து பயன்படுத்துறது கிடையாது. என்னென்ன சொல்லி செய்யாம இருந்திருக்காங்க? நாங்கள் கடந்த 40 வருஷமா ஒரு ஒற்றை கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். முக்குளத்தூர் மக்கள் மதுரை விமான நிலையத்துக்கு வந்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் சூட்டணும். அது வந்து உங்க சமூக மக்களினுடைய கண்டிப்பா எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கோரிக்கை. அது 40 வருஷங்களா நாங்க வந்து இதுக்கு நிறைய போராட்டம், நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், நிறைய கோரிக்கை மனுக்கள் கொடுத்துருக்கோம். இன்ன வரைக்குமே செவிச்சாச்சது கிடையாது. இதுக்கு எல்லாம் காரணம் திமுக தான். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் நேரத்துல அரசியல் யுக்தியை பயன்படுத்துவான். தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய கட்டமைப்பு கொண்டு வரணும்னா அந்த முக்குளத்தூர் சமுதாய வாக்குகள் யாருக்கு விழுகிறது, யார் சைடு அவங்க முக்குளத்தூர் சப்போர்ட் பண்றாங்க, இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சியே தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு முக்குளத்தூர் இருக்கும். இது வந்து உண்மையான ஒரு தரவு. இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அப்போ இவங்க பொய்யான அறிக்கைகளை இந்த தேர்தல் நேரத்துல அவங்களுடைய நாடகத்துல இதுவும் ஒண்ணு கணக்கு எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. சில பேர் வந்து தேவர் அவர்களை வந்து சாதிய அடையாளமா பார்க்கக்கூடியவர்கள் வந்து, அதாவது இமானுவேல் சேகரனாருக்கும் அவங்க கூட்டத்துக்கும் இவங்க கூட்டத்துக்கும் அடிக்கடி மோதல்கள் வர்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்படி ஒரு கலவரம் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஐயாவோட பேரு வச்சா வந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க வந்து எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்களே. இப்போ இமானுவேல் சேகரனார் வந்து அவங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய ஒரு பிரதிநிதி. அவரை வந்து நாங்கள் மதிக்கிறோம். அவரோட நினைவேந்தல் அது அந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய முக்குளத்தூர் சமுதாய மக்களும் கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு எங்கேயுமே வந்து இந்த பிரிவினவாதன்றது எந்த சமுதாய மக்களுக்கும் எங்களுக்கும் வந்து காழ்ப்புணர்ச்சி கிடையாது. நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாக தான் பார்க்குறோம். ஏன்னா எங்களுடைய தலைவர் வந்து எங்களுடைய தேசிய தலைவர் அப்படி தான் எங்களுக்கு வழிமுறை நடத்தி கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கி கொண்டு போயிட்டுருக்கோம். இதை வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, தொடர்ச்சியாக இந்த தமிழ் சமுதாயங்கள்லாம் ஒன்றிணைஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய வேலை இங்கே நடக்காது. நம்ம வழக்கம் போல் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விடுவோம், மத பிரச்சனை உண்டாக்குவோம், இல்லை சமூகம் சார்ந்து சமூகத்துக்குள்ள இந்த சமுதாயம் இப்படி அந்த சமுதாயம் இப்படின்னு ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவோம். இப்படி ஏற்படுத்தினா இவன் அடிச்சுக்கிட்டு கிடப்பான், நம்ம அந்த நேரத்தில் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றத திமுக வந்து தாரக மந்திரமா தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறதே அரசு தானே? அப்படி திமுக அரசாங்கம் எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல நீங்க எடுத்துக்கங்க. இப்போ எந்த இடத்துல நீங்க முக்குளத்தோருக்கு திமுக வந்து ஒரு அங்கீகாரம் பெற்று ஒரு செயல்பாட்டுல செய்யறாங்க. எங்களுடைய முக்குளத்தூர்ல இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு ஐயாவோட படத்துக்கு மரியாதை செலுத்துறாங்க வழக்கம் போல, எல்லா தலைவர்களையும் போல. அதை தாண்டி வழக்கம் போல ஐயாவோட படத்துக்கோ சிலைக்கோ வந்து மரியாதை செலுத்துறாங்கன்றதெல்லாம் இது கண் துடைப்பான விஷயம்.
இப்போது சமீபத்தில் உங்களுக்கு ரீசனாகவே நான் சொல்கிறேன். இப்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு தினம் வந்தது. இங்கே நம்ம கிண்டியில் இருக்கக்கூடிய தியாகிகள் மண்டபத்தில் வந்து மதிப்புக்குரிய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அஞ்சலி செலுத்துகிறாரு நேரடியாக வந்து. அடுத்து அப்படியே எடுத்துக்கிடுங்க, 27ஆம் தேதி எங்களுடைய மாமன்னர் மருது சகோதரரோட குரு பூஜை வருது. அதுக்கு ஏன் வரல? அப்போது கட்டபொம்மனுக்கு வரீங்க, கட்டபொம்மன் நாயக்கர். மருது சகோதரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்குளத்தூர். அடுத்தது அப்படியே வாங்க, வீர பேரரசி பெண்ணினத்தின் பெருமை மிக்க வீர பேரரசி வேலுநாச்சியாரோட நினைவு தினம் வருது. அதுக்கு ஏன் வரல? அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைன்றது இந்த திராவிட கொள்கையில் நாயக்கர் 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 இதை மட்டுமே தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எந்த வகையிலையும் வந்து அவங்களுக்கு அரசியலுக்கு தேவை என்றால் மட்டும் முக்குளத்தோருக்கு நாங்கள் செலவச்சோம், இப்போது வீரப்பேரரசு வேலுநாச்சியாருக்கு செலவச்சு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதோட கட்டுக்கதை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, தேர்தல் நெருங்குகிறது, முக்குளத்தோரோட வாக்கு வங்கி வேணும். அப்போது நம்ம வாக்கு கேட்கும் போது ஓட்டு கேட்க போகிறோம்னா அந்த இடத்துல சொல்லலாம், நான் வந்து சென்னையில் வந்து வீரப்பேரரசு வேலுநாச்சியாருக்கு செலவச்சு கொடுத்துருக்கோம், எங்கள் அரசு தான் பண்ணி கொடுத்தது அப்படின்ட்டு. நான் அரசாங்கம் வந்து உங்களுடைய ஆட்சி வந்து அதிகாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆயிடுச்சு. உங்களோட அதிகாரம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 5 மாதம் தான் இருக்குது. வருகின்ற மே மாதம் வந்துருச்சுன்னா உங்களோட கதை முடிஞ்சிருச்சு. உங்கள் நாடக கம்பெனி மொத்தமாக மூடிட்டு வழக்கம் போல் நீங்கள் ஆந்திராவுக்கோ இல்லை திருவாரூருக்கோ கிளம்ப வேண்டிய சூழல். தமிழக மக்கள் இதை கரெக்டான பதிலடியாக கொடுப்பாங்க. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இந்த பொய்யான அறிக்கையை கொண்டு வரணும். அதில் இதுவும் ஒரு நாடகம், அவ்வளோதான். இப்போ பாரத ரத்னா அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இபிஎஸ் அவர்கள். அப்போ இதெல்லாம் வந்து அரசியலை கடந்து இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாமா? அண்ணன் எடப்பாடியார் வந்து பாரத ரத்னா விருது வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து வழங்கணும். அதுக்கு வந்து மத்திய அரசுக்கு நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கோரிக்கை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். அதே மாதிரி விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிறதுக்கும் நாங்கள் கோரிக்கை கண்டிப்பாக மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க எங்களுடைய நிலைப்பாட்டு, எங்களுடைய மக்கள் வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறாங்க. அதனால் அண்ணன் எடப்பாடியார் வந்து எங்களுக்கான விஷயங்களில் குரல் கொடுத்து எங்களுக்கு பக்கபலமாக இன்னைக்கு முக்குளத்தோருக்காக நின்று ஒரு விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பார்க்கிறோம். எம்ஜிஆர் வந்து இந்த சமூக மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க? மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்குளத்தோர் சமுதாயத்துக்காக நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு. அந்த வாழ்வியலுக்கான கட்டமைப்புகள் நிறைய கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு முழுவதுமாக ஒரு பிரதிநிதித்துவத்தை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அதையே கடைப்பிடிச்சு தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கொண்டு வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த இடத்துலையுமே முக்குளத்தோர் பாதிக்கப்பட்டது கிடையாது. அதே வழி தோன்றலில் வரக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதே தான் பின்பற்றுறாங்க. அப்போது அதிமுகவுடைய கொள்கை வந்து முக்குளத்தோர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்கள் நலனுக்காகவும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். உங்களுக்கான பிரச்சனைகளோ பாதிப்புகளோ எதுவாக இருந்தாலும் அது மக்களோட மக்களாக நாங்கள் வந்து களத்தில் நின்று உங்களுக்கான விஷயங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதில் அப்படி பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா 1% கூட கிடையாது. அவங்க இந்த ஆட்சியை விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில இருக்கும் போதும் இப்படிதானா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலகட்டத்திலையுமே திமுக முக்குளத்தோருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லது பண்ணேன், இந்த சமூகத்துக்கோட வாழ்வியலை மாற்றிருக்கேன் அப்படின்றது ஏதாவது சொல்லுங்க. அவங்களே அறிக்கை விட சொல்லுங்க, இதை நாங்கள் பண்ணியிருக்கோங்க, நாங்கள் நீண்ட நாளாக வைக்கிற கோரிக்கையை உங்களால் சரி பண்ண முடியலை, அதுக்கான வழியும் கிடையாது. அதே மாதிரி நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கும் அவங்கவுங்களுக்கு வேண்டிய பிரதிநிதித்துவம் கிடைச்சிரும், மக்களும் நல்லா இருப்பாங்க, அவங்கவுங்க சமுதாயமும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான பாதைக்கு வரும். இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கான், வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிப்பு வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புகள் அதுக்கான வேலைகள் நடக்கும். ஆனால் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு திட்டமிட்டு இந்த சாதி வாரி கணக்கெடுப்புன்றதை வந்து நடத்தாமல் இருக்கிறதுக்கு
திமுக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க? இதுதான் நாங்க ஒட்டுமொத்த முக்குளத்தோர் மட்டுமல்லாமல் அனைத்து தமிழ் சமூகம் சார்ந்தும் இந்த கேள்வியை நாங்க எழுப்பிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இதுவரையிலும் எந்த பதிலும் கிடையாது. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துகளுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசலாம். நன்றி.